ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐங்குறுந்தடைகள் சேனல். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். சரி, நம்ம இந்த வீடியோவில் கன்வெர்ட் என்டிட்டிஸ் அதுக்கப்புறம் ஆஃப்செட் என்டிட்டிஸ் இந்த ரெண்டு ஆப்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் இந்த ரெண்டும். வாங்க அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. நம்ம இப்போ 13வது லெசனில் இருக்கோம். இந்த லெசனில் ஆஃப்செட் என்டிட்டிஸ், கன்வெர்ட் என்டிட்டிஸ் இந்த ரெண்டு ஆப்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப்செட் என்டிட்டிஸ் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு. செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்செட் என்டிட்டிஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு 10 மில்லிமீட்டர் காமிக்கிறது ஒரு டிஸ்டன்ஸ். ஆஃப்செட் என்டிட்டிஸ்னால் இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது 10 மில்லிமீட்டர் தள்ளி அந்த ஸ்கெட்ச் வரையும். இதுதான் ஆஃப்செட் என்டிட்டிஸ். பேசிக்காக பார்த்தோம்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆட் டைமென்ஷனாக நீங்கள் இப்போ 10 கொடுத்தீங்கன்னா இந்த 10 நீங்கள் ஓகே கொடுத்தப்பறம் நான் டைமென்ஷன் ஆட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரிவர்ஸ்னால் இது கீழுக்கா வரும், அன்செக் பண்ணிட்டோம்னா மேலுக்கா போயிடும். அப்புறம் செலக்ட் செயின்ன்றதை பார்த்தோம்னா இப்போ நான் அன்செக் பண்ணிட்டேன்னா வெறும் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண லைன் மட்டும்தான் ஆப்செட் ஆகும். செலக்ட் செய்யினா அந்த க்ளோஸ்டு பாடி ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடும். இது நம்மளுக்கு ஈஸியாக கொடுக்குறது தான் இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் வேணா செக் பண்ணிக்கலாம், இல்லைனா அன்செக் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். அடுத்தது பை டைரக்ஷனல்னு பார்த்தோம்னா 2 டைரக்ஷன்லேயும் வந்துடும். இது வந்ததுனால ரிவர்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா 2 டைரக்ஷன்லாம் வந்துருச்சுல, அப்புறம் எதுக்கு ரிவர்ஸு. அதனால் இது இன்னொரு ஆப்ஷன் பை டைரக்ஷனல். 2 சைடு நம்ம பண்ணலாம். அப்புறம் கேப் எண்ட்ஸ்ன்றது இது லைன் பண்ணும்போது தான். இப்போ பார்த்தோம்னா நான் செலக்ட் செயின் அன்செக் பண்ணிட்டேன், கேப் எண்ட்ஸ் செக் பண்ணிட்டேன்னா அது கம்ப்ளீட் பண்ணும் அதை. ஏன்னா ஆப்செட்னா கொஞ்சம் தள்ளி வருது, லைன்னால தள்ளி வருதுனால கொஞ்சம் நடுவில் கேப் வரும். அது நீங்கள் லைனாக ஜாயின் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஆர்க்காக ஜாயின் பண்ணலாம். நீங்கள் இந்த எல்லோ கலரில் பார்த்தா தெரியும்ல, இதே மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். அதாவது ஆர்க்கு, இது லைன். இது எப்போது நீங்கள் ஒரே ஒரு சிங்கிள் லைனாக பண்ணிங்கன்னா இப்போ நான் செலக்ட் செக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு மொத்த ரெக்டாங்கிளும் வந்துருச்சு. அது ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சராக தான் ஏற்கனவே வந்திருக்கு. அதனால் கேப் எண்ட்ஸ் வேலை செய்யாது. அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரி. கன்ஸ்ட்ரக்ஷனா அந்த டாட்டாக சென்ட்ரல் லைன் மாதிரி வரும்ல, அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரி. அதில் 2 இருக்குது, பேஸ் ஜாமெட்ரி, ஆஃப்செட் ஜாமெட்ரி. பேஸ் ஜாமெட்ரினா நீங்கள் எதை கிளிக் பண்ணி ஆஃப்செட் பண்ணுறீங்களோ அது கன்ஸ்ட்ரக்ஷனாக மாறிடும். இப்போ பார்த்தோம்னா அது கன்ஸ்ட்ரக்ஷனாக மாறிடுச்சு. இப்போ அடுத்த ஆப்ஷன் என்னது, ஆஃப்செட் ஜாமெட்ரி. அதாவது நீங்கள் ஆஃப்செட் பண்ண போகிற ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாறிடும். நீங்கள் ரெண்டுத்தையுமே செக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக வந்துடும். பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் ஆப்ஷன். ஆஃப்செட் என்டிட்டிஸில் இவ்வளோ தான் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன டிஸ்டன்ஸும் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. ஆட் டைமென்ஷன் வேணா இந்த மாதிரி டைமென்ஷன் 10ன்றது வரும், இல்லைனா அதை அன்செக் பண்ணிட்டீங்கன்னா அது வேண்டாம். ரிவர்ஸ்னால் மேலே கீழே வரும். நான் இப்போ இது எதுவுமே செலக்ட் பண்ணல. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன்னா செலக்ட் செயின் அது இந்த சைனை செலக்ட் பண்ணிச்சு. கேப் எண்ட்ஸ் அன்செக் பண்ணிட்டேன். ரிவர்ஸ்னால் மேலுக்கா போகுது, ரிவர்ஸ்லாம் கீழுக்கா வருது. அப்புறம் பை டைரக்ஷன்லாம் 2 சைடு 2 டைரக்ஷன்லாமே வந்துடும். அப்புறம் கேப் எண்ட்ஸ்னால் அது க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாமெட்ரி ரெண்டுமே அன்செக் பண்ணிட்டோம்னா ரெண்டுமே லைன் மாதிரி வந்துடும், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் மாதிரி வராது. இவ்வளோ தான் ஆஃப்செட் என்டிட்டிஸ். ஓகேவா? நான் இப்போ இதை டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், கன்வெர்ட் என்டிட்டிஸ். கன்வெர்ட் என்டிட்டிஸ் பார்க்க நான் சின்னதாக வரைஞ்சிக்கிறேன். ஒரு லைனு ஸ்ட்ரைட்டாக, அதுக்கப்புறம் ஒரு செமி சர்க்கிள், மறுபடியும் ஒரு லைன், க்ளோஸ் வரைஞ்சாச்சு. செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் பாஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறேன். இது என்னன்னு தெரியலனா வரப்போகிற லெசன்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், கன்வெர்ட் என்டிட்டிஸ். பாஸ் எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு அதை 3D பார்ட்டாக மாற்றியாச்சு. ஓகே, இப்போ 3D பார்ட் ஆகிடுச்சு. இப்போ கன்வெர்ட் என்டிட்டிஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் நான் இப்போ சில பல வேலைகள்லாம் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்துட்டு ஒன்றும் பயப்பட வேணாம். வரப்போகிற லெசன்லாம் அது என்னன்னு பார்க்கலாம். ரெஃபரன்ஸ். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக்காக சொல்லணும்னா நம்ம ரெஃபரன்ஸ் பிளேன், நம்ம ஃப்ரண்ட் பிளேன், டாப் பிளேன், ரைட் பிளேன் இதெல்லாம் பில்ட் இன் பிளேன்ஸு. நான் ரெஃபரன்ஸ் பிளேன் நானே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நம்ம அதை எப்படின்னு டீட்டெயில்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் இந்த பிளேனை சூஸ் பண்ணிட்டு ஸ்கெட்ச் சூஸ் பண்ணிக்கிறேன், ஐசோமெட்ரிக் வியூ. சரி, இப்போ கன்வெர்ட் என்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். கன்வெர்ட் என்டிட்டிஸ், கன்வெர்ட்னாலே அது ஏதோ முன்னத்தான் மாற்றுது. என்டிட்டிஸ்னால் ஒரு ஸ்கெட்சை மாற்றுது.
என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ கன்வெர்ட் என்டிட்டிஸ் கிளிக் பண்ணிட்டு நான் இந்த ஃபேஸை கிளிக் பண்ணேன்னா அந்த ஃபேஸோட ஸ்கெட்ச் வந்து அப்படியே இந்த பிளேனுக்கு வந்துடும். ஓகே கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஃபேஸ் செலக்ட் பண்ணாலும் அந்த ஃபேஸோட ஸ்கெட்சு அப்படியே இங்கே வந்துடுது. இதுதான் கன்வெர்ட் என்டிட்டிஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ எங்கள் பழைய ஸ்கெட்சு இங்கே இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டு டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம். டைமென்ஷன் கிளிக் பண்ணிட்டு டைமென்ஷன் எவ்வளோ இருக்குது, 32 இருக்குது. நான் ஒரு 50ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன்னா நம்ம ஏற்கனவே கன்வெர்ட் என்டிட்டிஸ் பண்ணதும் 50க்கு ஷிஃப்ட் ஆகிடும். அதாவது இது பழசு மட்டும் ஆகாது, பழசோட சிமெட்ரிக்கில் தான் அது இருக்கும். இப்போ நீங்கள் இதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோ இருக்கா ஒரு ரிலேஷன். என்ன ரிலேஷன் அது? ஆன் எட்ஜ். அதாவது அதோட பேஸ் பண்ணி தான் இது இருக்குன்னு சொல்லுது. அதான் ஆன் எட்ஜ்னு சொல்கிறாங்க. இதுதான் கன்வெர்ட் என்டிட்டிஸ் அண்ட் ஆஃப்செட் என்டிட்டிஸ். இது வந்து சிம்பிளாக இருக்குது. அதாவது இதை வந்து இப்படி வந்து நம்ம அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம்ல. ஆனால் இது வந்து நம்ம போக போக நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும். ஆனால் இது சிம்பிள் ஆப்ஷன் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷனு. நான் இந்த பிளேன் கிரியேட் பண்ணது, இந்த பாக்ஸ் எக்ஸ்ட்ரூடு, இதெல்லாம் உங்களுக்கு எதுவும் புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரப்போகிற லெசனில் ஒவ்வொன்றா நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ அதாவது லெசன் 13ஓட நம்ம ஸ்கெட்சோட எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. எப்படி ஸ்கெட்ச் வரையணும், ஸ்கெட்சோட ஆப்ஷன்ஸு, டைமென்ஷன்ஸு, இது எல்லாமே இப்போ வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம 3Dக்கு ஸ்டெப் இன் பண்ணுறோம். அதாவது எப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ரூட் பாஸ் போட்டாலும், அதாவது 2D பார்த்து 3Dயை கன்வெர்ட் பண்ணோம்ல, அதெல்லாம் எப்படி பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். அதாவது லெசன் 14 எக்ஸ்ட்ரூடட் பாஸ் பேஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறங்க. ஐங்குறுந்தாடிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நன்றி, வணக்கம், பாய்.